வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எஸ்எஸ்சியில் போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 30% குறைவு. பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 30% குறைவு. அப்போது பியின் வருமானம் என்னென்னு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பியின் வருமானம் 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏயோட வருமானம் 30% குறைவுன்றாங்க. 30%, 100ல் 30% எவ்வளோ? 30. அப்போது 100 - 30 = 70. இப்போது பியின் வருமானம் 100, ஏயின் வருமானம் 70. சரி, இந்த அடுத்தது என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த 70ன்றது இப்போ பியோட வருமானம் ஏயிலேருந்து எத்தனை சதவீதம் அதிகம் கேட்குறாங்க. அப்போது இப்போ 70லேருந்து இவருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 30 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாக பியின் இப்போ பியின் கூடுதல் சதவீதம் என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ கூடுதல் நமக்கு நம்பரில் எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. அப்போது சதவீதம் பார்த்தீங்கன்னா, இப்போது 70 ரூபாய்க்கு 30 ரூபாய் அதிகமாக வாங்குறார் இல்லையா? அப்போ நான் ஒருவேளை 100 ரூபாவாக இருந்தால் எவ்வளோ அதிகம்? அப்படிதான் இந்த கேள்வி, ரைட்டுங்களா? இப்போ இந்த 70க்கு இந்த 0 போயிடுச்சு. இப்போ 300 டிவைடட் பை 7. இதுதான் ஆன்சர். இதை நம்ம 42.6/7%. இதுதான் ஆன்சர். அதாவது 742 294 ப்ளஸ் 6 சேர்த்திங்கன்னா 300. இந்த பின்னத்தை இந்த மாதிரியான ஒரு பின்னத்துக்கு நாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம், மாற்றிருக்கிறோம்.